ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் பேக்கராக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு அமையும். ஒரு சில நேரம் முன்னாடியே நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டு மறுநாள் கேட்பாங்க. ஆனால் சில நேரம் இப்போ சொல்லிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு, அப்புறம் கழிச்சு அப்படி சொல்லிவிட்டு நமக்கு ஆர்டர்ஸ் வரும். கண்டிப்பாக நம்ம அதையும் சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணும்போது நமக்கு இன்னுமே கூட கொஞ்சம் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. இப்போ நான் காமிச்ச பெண்டோ கேக், ப்ரௌனி அண்ட் இந்த ஹார்ட் ஷேப்பில் உள்ள ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எனக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, சண்டே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரொம்பவே சூப்பராக செஞ்சாச்சு. இது கஸ்டமைஸ்டு கேக் டிசைன் தான். இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஊட்டியிலிருந்து அவங்களோட ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக கேட்டாங்க. அவங்களுக்காக செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கேக் 1 கேஜியில் 2 டயர் கேக் ஒயிட் ஃபாரஸ்ட் தான், சேம் தான். இந்த கேக் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடா ஒரு வழியாக இன்றைக்கி நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போதே இன்னொரு கால் வந்தது. ஈவினிங் 4:30 கிட்ட கால் வந்தது. அவங்க கேக் 7 o'clock வேணும், அதுவும் 1.5 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இந்த 1.5 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் சிங்கிளாக அதே கேக்காக பேக் பண்ணி எடுக்கிறதுக்கே நமக்கு 55 minutes கிட்ட ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதை ஐசிங் பண்ணி அதை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு, இதுக்கிடையில் குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு டீ போட்டு கொடுத்துட்டு அவங்களையும் ஒரு வழி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஒரு கேக் ஆர்டரையும் ஹோம் பேக்கர் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே கடையில் இல்லாத விட வித்தியாசமாக நீங்கள் கேட்ட உடனே கேட்ட மாதிரி செஞ்சு கொடுக்க கண்டிப்பாக முடியும். தேங்க்யூ.